வணக்கம் நேயர்களே, இது ennaichaddy சேனல். இன்றைக்கி நம்ம இட்லியும் கோழிக்குழம்பும் பார்ப்போம். 4 படி அரிசி, 1 படி உளுந்து ஊற வைத்துக் கொள்ள வேண்டும். ஊற வைத்து 4 மணி நேரம் கழித்து அரைத்து மாவு பிழிக்கும் பதத்தில் இட்லி ஊற்றி எடுக்கும். கோழிக்குழம்பு தாளிக்க தேவையான பொருட்களை பார்ப்போம். எண்ணெய் 100 ml, சோம்பு 2 ஸ்பூன், பட்டை 5 எண்ணிக்கை, இலை 4 எண்ணிக்கை, வெங்காயம் 150 அறிந்து வைத்துக் கொள்ளவும், பச்சை மிளகாய் 10 எண்ணிக்கை, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிள்ளை, தக்காளி 1/2 கிலோ, மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், மிளகாய் மல்லி 200 கிராம், தண்ணீர் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மல்லி இலை. பெரிய வாய் அகண்ட சட்டியை வைத்து எண்ணெய் 100 ml ஊற்றி சுட வைக்க வேண்டும். எண்ணெய் சுட்டவுடன் சோம்பு 2 ஸ்பூன் போட்டு, பட்டை 5 எண்ணிக்கை, இலை 4 எண்ணிக்கை போட வேண்டும். நல்லா பொரிந்தவுடன் வெங்காயம் 150 நறுக்கி வைத்ததை போட வேண்டும். பச்சை மிளகாய் போட வேண்டும். நல்லா வதக்கி பொன்னிறமாக வந்தவுடன் உப்பு தேவையான அளவு போடவும். பின்பு கருவேப்பிள்ளை தேவையான அளவு போட வேண்டும். பின்பு தக்காளி 1/2 கிலோ போட வேண்டும். தக்காளி வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வதக்கியவுடன் மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போட வேண்டும். நல்லா கிளறி விட்டு வச்சிருக்க 6 கிலோ கோழிக்கறியை போட வேண்டும். போட்டு நல்லா கிளறணும். கிளறி கேட்கும்போது மிளகாய் மல்லித்தூளை போட்டு கிளற வேண்டும். பின்பு தேவையான அளவு உங்களுக்கு குழம்பு தேவையான அதற்கேற்ற மாதிரி தண்ணீரை போட வேண்டும். நல்லா கொதி வந்தவுடன் மல்லி இலை போட்டு இறக்கி வைத்துக் கொள்ளவும். சோம்பு பொழிந்தவுடன் படையை போட வேண்டும். பிரிஞ்சி இலை ஒரு 5 எண்ணிக்கைகளையும் போட வேண்டும். இஞ்சி பூண்டு விழுது போட வேண்டும்.
வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சார்ந்ததுனால தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு தக்காளி நல்லா பிரிஞ்சு கொள்ளக்கான 6 கிலோ புளிக்கறியை போடுறேன். கால் கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம் இரண்டையும் நறுக்கி அரைத்து வைத்துக் கொள்ளவும். பின்பு மிளகாத்தூள் மல்லித்தூளை போட்டு நல்லா கருகி வேண்டும். மூணு மூடி தேங்காய், மிளகு 2 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், ஜீரகம் 3 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், பூண்டு 10 பல்லு, முந்திரி 10 எண்ணெய் இவை வறுத்து வதக்கி அரைத்து வைத்துக் கொள்ளவும். அரைத்து வைத்திருக்கும் தேங்காய் ஊற்ற வேண்டும். மல்லித்தழை போட்டு இறக்கி இது பரிமாற வேண்டும். இந்த எண்ணெய்ச்சட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள். உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப